ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 30, 4 அண்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 30 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்? இப்போ 3லேருந்து 30 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக இப்போ இது இருக்குது அப்படின்னா 3 கூட 10 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 30 வந்துடும். அப்போ இதே மாதிரி தான் இங்கே இப்போ 4 இருக்குது அப்படின்னா 4 கூட 10 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 கிடச்சிடும் அப்படிங்கிற யோசிப்போம். பட் இது லாஜிக்கே இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3லேருந்து 30க்கான லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூ பண்ணியிருக்காங்க. 3 க்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட நீங்கள் 3 கூட்டினீங்க அப்படின்னா 30 வந்துடுமா? அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி தான் அப்புறம் இப்போ 4 இருக்குது அப்படின்னா 4 க்யூ பண்ணுங்கள். இப்போ 4 க்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64 கிடைக்கும். 64 கூட இந்த 4 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 68 கிடைக்கும். அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3ல் இருக்கதான். ரீசனிங் டெல்லி அப்படிங்கிறது வந்து இங்கே இந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மும்பைங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து நம்ம லெட்டராக பார்க்குறது தான் முக்கியம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெல்லிங்கிறது வந்து எப்படி வந்து இங்கே மாறி இருக்குது. இங்கே உள்ள லெட்டர்ஸ் தான் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை. இப்போ டிங்கிறது அப்புறம் இங்கே 1ஆவதாக இருக்குது, லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஈங்கிறது 2ஆவது இருக்குது, இங்கே லாஸ்ட்டு போயிடுச்சு. இங்கே 3ஆவதாக இருக்க எல்லு வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்படி வந்து தலைகீழ வந்து ஒன்று வந்துருக்கு 4, 5 அப்படிங்கிற மாதிரி வந்து அதோட பிளேசஸ் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இப்படி தலைகீழங்கிறது போயிருந்துருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணோம். இதெல்லாம் 1, 2, 3, 4 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து இங்கே வந்து 6 லெட்டர் இருக்குது. ஓகே, அப்போ 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஐ இருக்குது, அடுத்து ஏ இருக்குது, அடுத்து பி இருக்குது, அடுத்து எம், அடுத்து யூ, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு எம். ஓகே, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதில் உள்ளதில் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஏபின்னு பார்த்தோம், எம் தான் இருக்குது, அப்போ அது வராது. அப்போ செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏபின்னு. அப்போ சரியான பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசனிங்கில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதில் எந்த நம்பர் வந்து ஆன் நம்பராக இருக்கும் அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நம்பர் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ 0லேருந்து 3 பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 3 கூட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். ஓகே, அப்படி தானே? எஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3லேருந்து 8 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 கூட்டினா அது கிடைக்கும். அதே மாதிரி 8லேருந்து 15 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். அதே மாதிரி 15லேருந்து 24 பார்த்தீங்க அப்படின்னா 9 கூட்டினா கிடைக்கும். அடுத்து 24லேருந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 37ங்கிறது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9ங்கிறது ஆன் நம்பர். ஓகேவா? இதெல்லாம் ஆன் நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 3, 5, 7, 9க்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 தான் வரணும். ஓகே, அப்போ 11 கூட்டினா 24 கூட நீங்கள் 11 கூட்டினீங்க அப்படின்னா 37 வராது. கண்டிப்பாக 35 தான் வரும். அப்போ 37ங்கிறது இதில் ஆன் நம்பராக இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்குது. அதான். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல், ஓ, ஆர் அண்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீசனிங்கில் கேட்கப்பட்ட ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லுலேருந்து ஓ பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? எல்லுக்கு அப்புறம் வந்து என்ன வந்திருக்குன்னா எம்மு, அடுத்து என்னு, அடுத்து ஓ. ஓகேவா? இப்போ 3 இது வந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எல்லுலேருந்து 3 இது போனதுக்கப்புறம் தான் நமக்கு ஓ கிடைக்கிது. அதே மாதிரி தான் இப்போ 6லேருந்து 3 இதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ 6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸு, டி, யூ. ஓகேவா? அப்போ 3ஆவதாக யூ தான் இருக்குது. அப்போ அந்த யூ தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும்னு சொல்லலாம். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்குது. அது யூ தான். தேங்க்யூ. ரீசனிங் பார்க்குறோம். இஃப் ஹார்ட் மீன்ஸ் ஆஃப் த நம்பர், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த 20 ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டுங்கிறது இப்போ நமக்கு 20 ஹார்ட் அப்படி மாதிரி கொடுத்துருக்கான். அப்போ 20 × 1/2. ஓகேவா? அது பாதிங்கிறது அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அடிச்சு கொடுத்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா 1 2 20. அப்போ 10ங்கிறது தான் அது வரும். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க 10 தான். இதே மாதிரியான கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ரீசனிங். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன்? ஐடென்டிஃபை த ஆட் ஆன் அவுட் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா ஆடாக இருக்குது, அதாவது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படி மாதிரி பார்க்கணும். அப்போது இங்கே டாக்கு, கேட்டு, கவ்வு, ஸ்பேரோ. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இது வந்து போனால் அனிமல்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்டாக இருக்குது, அதாவது ஸ்பேரோங்கிறதுனா பேர்டு, மற்ற 3 வந்து அனிமல்ஸில் இருக்கக்கூடியது. அப்போ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் டி தான் வரும். இதே மாதிரி கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்க்கக்கூடியது ரீசனிங். ஸோ 41, 43, 47, 53, 61 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ 41, 43 எப்படி வந்துருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நம்பராக பார்ப்போம். இப்போ 41, 43க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து 43, 47 பார்த்திங்க அப்படின்னா 4 வந்து பண்ணால் கூட்டியிருக்காங்க. அடுத்து 47, 53 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வந்து பண்ணால் கூட்டியிருக்காங்க. அடுத்து 53, 61 பார்த்திங்கன்னா 8 இது வந்து பண்ணால் கூட்டியிருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோமா. ஸோ அதுதான் வந்து நான் பார்க்குறோம். அப்போ 2, 4, 6, 8 அப்படிங்கிறத வந்து போட்டு நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் எடுக்கும்பொழுது அடுத்து 10 வரும். ஓகேவா? அப்போது 10 வந்து போனால் அடுத்து கூட்டணும். அப்போது 61 கூட 10 கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ 71 கிடைக்கும். அப்போ 71ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 3 தான். அப்போ இதே மாதிரியான கிளாஸஸ் அந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டு நம்ம சேனல் ஃபாலோ